கர்நாடகா மாநிலம் கோலார் நகரில் அமைந்துள்ள சோமேஸ்வரா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். பெங்களூர்ல இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் கோலாரில் அமைந்துள்ளது. 11ஆம் நூற்றாண்டில் அக்காலத்தில் ஆண்டு வந்த முதலாம் ராஜேந்திர சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டு உள்ளது. பிற்காலத்தில் இந்த கோவில் விஜயநகர பேரரசால் விரிவுபடுத்தப்பட்டது. கோயிலோட கோபுரத்திலேயே பல சிற்பங்களை பார்க்கலாம். இந்த கோயில் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக உள்ளது. தற்பொழுது தொழில்துறை தான் இதை பராமரித்து வருகிறார்கள். கோயில் உள்ள நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கர்ப்பகிரகம் ஒரு மண்டபத்தில் உள்ள அமைந்துள்ளது. கர்ப்பகிரகம் உள்ள மண்டபத்தில் தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த மண்டபத்தில் மூலவரான சிவன் சோமேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அவரை பார்த்தவாறு அழகிய நந்தி சிலையை பார்க்கலாம். நேராக நடந்து சென்றால் கல்யாண மண்டபத்தை பார்க்கலாம். கல்யாண மண்டபம் சிறப்பான கட்டிடக்கலையை சித்தரித்து உள்ளது. கல்யாண மண்டப தூணில் சிறிய சிற்பங்கள் முதற்கொண்டு பெரிய சிற்பங்கள் வரை அனைத்து சிற்பங்களும் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. இந்த கல்யாண மண்டபத்தில் பல அரச குடும்பத்தின் சேர்ந்தவரின் திருமணங்கள் நடைபெற்று இருக்கலாம் என்று வரலாறு சொல்கிறது. மற்றும் பார்வதி தேவிக்கு தனி மண்டபத்தில் தனி சன்னதி அமைந்துள்ளது. கோயிலை சுற்றி முடிக்கும் இடத்தில் 4 கால் வசந்த மண்டபத்தை காணலாம். இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.